ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேசிக்ஸை பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸல்னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டில் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணவும், கால்குலேட் பண்ணவும், அனலைஸ் பண்ணவும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்னு பேர். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்டோரேஜ், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், டேட்டா அனலைசிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். டெய்லி லைஃப்பில் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் மெயின்டைன் பண்ண, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ண, சேலரி கால்குலேஷன்ஸ், பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண எக்ஸல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ண விண்டோஸ் சர்ச்சில் எக்ஸல்னு டைப் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்பை கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகும். எப்படி ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸல்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்லைனா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணின உடனே நமக்கு ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். முதல்ல பிளாங்க் ஒர்க் புக் ஆப்ஷன் இருக்கும். புது எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ண இதை கிளிக் பண்ணலாம். அதுக்கு கீழே சில ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உதாரணமா பட்ஜெட் பிளானர், இன்வாய்ஸ், கேலண்டர், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணினா நம்ம எல்லா ஃபார்மேட்டிங்கும் புதுசாக கிரியேட் பண்ண தேவையில்லை. ரெடியாக யூஸ் பண்ண முடியும். இங்கே ரீசன்ட் ஃபைல்ஸ் செக்ஷன் இருக்கும். இதில் ரீசன்ட்லி ஓப்பன் பண்ணினா எக்ஸல் ஃபைல்ஸ் லிஸ்ட் காட்டும். ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். புது யூசராக இருந்தால் பிளாங்க் ஒர்க் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின உடனே எக்ஸல் ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம டேட்டா என்டர் பண்ண ரெடியாக இருக்கும். எக்ஸல் ஓப்பன் ஆன உடனே நமக்கு ஒரு ஒர்க் புக் தெரியும். ஒர்க் புக்னா ஒரு எக்ஸல் ஃபைல். ஒரு ஒர்க் புக்குள்ள பல ஒர்க் ஷீட் இருக்கும். ஒர்க் ஷீட்னா இண்டிவிஜுவல் பேஜஸ் மாதிரி. எக்ஸல் ஓப்பன் பண்ணினா மேலே பக்கத்தில் மெனு பார் இருக்கும். மெனு பாரில் பல டேப்ஸ் இருக்கும். மெனு பாருக்கு கீழே இருக்கிற ஏரியாவை ரிப்பன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த டேபு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டேபுக்கு ரிலேட்டட் கமெண்ட்ஸ் ரிப்பனில் காட்டப்படும். எக்ஸாம்பிள், ஹோம் டேபை கிளிக் பண்ணினா ஃபாண்ட், அலைன்மெண்ட், கிளிப்போர்ட் ஆப்ஷன் ரிப்பனில் வரும். இதில் எத்தனை ஷீட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷீட்டுக்கு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்க ஷீட் நேம் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸல்ல டிஃபால்ட்டா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்கும். ஷீட் நேம் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த நேம் எடிட் மோட்ல வரும். புதிய பெயரை டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைனா ஷீட் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியும் நேம் மாற்றலாம். இது ஒர்க் புக்கை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். எக்ஸல்ல ஒரு ஒர்க் ஷீட்டோட பொசிஷனை மாற்ற மூவிங் ஷீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஷீட்டை மூவ் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தட் ட்ராக் அண்ட் டிராப்.
மூவ் பண்ண வேண்டிய ஷீட் டேபை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ அதை லெஃப்ட் அல்லது ரைட்டுக்கு ட்ராக் பண்ணுங்க. தேவையான பொசிஷன் வந்ததும் மவுஸை ரிலீஸ் பண்ணுங்க. சீட் மூவ் ஆகிடும். இன்னும் ஒரு மெத்தட், சீட் மேல ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் புக்ல ஷீட்டை நீட்லி ஆர்கனைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ ரோஸ் மற்றும் காலம்ஸ் பத்தி பார்ப்போம். ரோஸ்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இன் ஹரிசாண்டல் லைன். காலம்ஸ்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இன் வெர்டிக்கல் லைன்ஸ். ஹரிசாண்டல்ல இருக்கிற லைன்ஸ் ரோஸ்னு சொல்லுவோம். ரோஸை நம்பர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 1 2 3 4. வெர்டிக்கல்ல இருக்கிற லைன்ஸை காலம்ஸ்னு சொல்லுவோம். காலம்ஸை லெட்டர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ABCD. நிறைய ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ரெக்டாங்குலர் பாக்ஸும் ஒரு செல். ரோவும் காலமும் மீட் ஆகுற பிளேஸை செல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் காலம் A ரோ 1 சேர்ந்த செல்லோட அட்ரஸ் A1. எக்ஸல்ல டேட்டா என்ட்ரு பண்ண செல்லை கிளிக் பண்ணிட்டு டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டோட்டல் ரோ கவுண்ட் 10,48,576. இப்போ நம்ம லாஸ்ட் ரோக்கு போகணும்னா கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஆரோ பிரஸ் பண்ணா லாஸ்ட் ரோக்கு போயிடும். சீட்டோட லாஸ்ட் ரோக்கு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோக்கு வரணும்னா கண்ட்ரோல் பிளஸ் அப் ஆரோ பிரஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்துடும். டோட்டல் காலம் கவுண்ட் 16,384. லாஸ்ட் காலம்க்கு போகணும்னா கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ பிரஸ் பண்ணணும். லாஸ்ட் காலம் நேம் XFD வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம்க்கு வர கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ பிரஸ் பண்ணணும். இந்த ஹியூஜ் கெப்பாசிட்டினால லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கூட ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இந்த லெசன்ல நம்ம எக்ஸல் பேசிக்ஸ் ஒர்க் புக் ஒர்க் ஷீட், ரோஸ், காலம்ஸ், செல்ஸ் மற்றும் செல் அட்ரஸ் பத்தி கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் லெசன்ல டேட்டா என்டர் பண்றது, சேவ் பண்றது, ஃபார்மேட்டிங் மற்றும் சிம்பிள் ஃபார்முலாஸ் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.